ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, எதை பற்றி யோசிக்காம என் வராகி அம்மா சொன்னாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும், என் நன்மைக்காக தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தானே என்னுடைய கையை தொட்ட. சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாகவே நான் உனக்கானதை உன் கைகளில் கொடுத்துட்றேன். உன் கடன் சுமைகளை கீழே இறக்கி வச்சு உன் கையை பிடிச்சி நானே உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையை நீ வெற்றி வாழ்க்கையாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் வீட்டை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் பொசுக்கி எரியப்பட்டு உனக்கான ஆசீர்வாதமும் அருளும் உன்னையும் உன் வீட்டையும் சுற்றி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. மண்பானை உடஞ்சா, கண்ணாடி பாத்திரம் உடஞ்சா அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் உடஞ்சி போயிருக்கிற ஓ மனசை என்னால், என் அருளால், என் ஆசீர்வாதத்தால் அழகாக ஒட்ட வச்சு வைரம் போல உன் மனசை மாற்ற முடியும். செதஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை செதுக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா என் கைகளை தொட சொன்னேன். என் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ கணக்கு போட்டு நடந்தாம விஷயங்களும், நீ திட்டம் போட்டு சரியாக வராத விஷயங்களும் இப்போ நான் போட்ட கணக்கின் மூலமாக என் திட்டப்படி சரியாக நடக்க போகுது. எதையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் இருள் சூழ நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ உன் அடி மனசில் புதஞ்சிக்கிட்டு இருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி நீ விருப்பப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. தகுதியான நேரத்தில், அதாவது சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட மேலான ஒன்றை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் கணக்கு ஒருபோதும் தப்பாது. நம்பிக்கையுடன் இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உனக்கு தடைப்பட்ட கனவுகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீ செய்த விடாமுயற்சிக்காகவே நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போகிறேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை நான் உருவாக்கி தர்றேன். காஞ்சு வறண்டு போல பாலைவனத்தில் நீர் சுரந்தா எப்படி அது சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் வறண்டு போன உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசி நீ மகிழ்ச்சி அடைய போகிற. உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த நற்செய்திகள் இப்போ உன் வீட்டுக்கே உன்னை தேடி வரப்போகுது. நீ எதுக்கும் கலங்க வேண்டாமே செல்லமே. யாரோ செய்த தீவினையால் உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கேன்னு பயந்துக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தாயல்லவா, அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு எதிரிகளையெல்லாம் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சு உன் குடும்பத்தில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். நல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் தூசி விழுந்தா எப்படி காணாமல் போகுமோ, அப்படி வாழ்க்கைங்கிற நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க உன் மனசில் எல்லா கஷ்டங்களையும் காணாமல் பொசுங்கி போக செய்கிறேன். உனக்கு எதிராக யார் எவ்வளவுதான் தீமைகள் செய்ய நினச்சாலும் தந்திரமாக வேலை செஞ்சாலும் இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னீன்னா என் மந்திரத்தை உச்சரிக்கும் போது தீவினைகள் யாவும் சிதறி போயிடும். இறை சக்தியோட இறை பக்தியும் சேர்ந்து, அதாவது என்னுடைய இறை சக்தியோட நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என் செல்லமே. முடங்கி போயிருக்கும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வழிநடத்தி வாழ வைக்க போகிறேன். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். எந்த கொடிய சக்தியும் என் அன்பு பிள்ளையான உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு உன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் நிம்மதியை குலைக்க நினைப்பவர்களின் எண்ணங்கள் அவர்களுக்கே திரும்புமே தவிர உன்னை தீண்டாது. யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது அவர்களுக்கே போய் சேரும்படி இந்த வராகி அம்மா அவங்க பக்கமே அதை திருப்பி விட்டேன். நீ ஒருபோதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான துன்பங்களை நினச்சி வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் இருள் விலகி ஒளி பிறப்பது உறுதி. தீய சக்திகளும் கெட்டவைகளும்
உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் உன் வீட்டில் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தின் தலையெழுத்தை மாற்றும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கு நல்ல புத்தியை கொடுக்க போகிறேன். எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சிறப்பாக நடக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் தர்மம் கடைசியில் ஜெயிக்கிறது போல உன் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் தாண்டி நீ தான் ஜெயிக்க போகிற. உண்மை நிச்சயமாக வெல்லும். நேர்மையாக வாழ்கிறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்றதுக்கு நீயே ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு இருக்க போகிற. உன்னுடைய நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான விடிவு காலத்தையும் கொடுக்க போகிறேன். உன் வறுமையை போக்கி வசந்தத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க ஆசையாக பேசி உன்னை ஏமாற்ற நினைக்கும் போதும் உனக்குள்ள பேராசையை தூண்டி உன்னை கஷ்டத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள சிக்கல்களுக்குள்ள தள்ள நினைக்கும் போதும் நீ அதில் மயங்கி ஏமாந்து போயிடாத. யார் என்ன சொன்னாலும் அது என்ன உள்ளர்த்தத்தோட என்ன உள்நோக்கத்தோட எதுக்காக சொல்கிறாங்கன்றத யோசித்து புரிஞ்சு செயல்படு. உன் நல்வாழ்க்கையை கருத்தில் கொண்டுதான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பாதையை நான் காட்டுறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். சறுக்கி விழுந்த உன்னை தூக்கி நிறுத்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் கால்கள் சரியான பாதையில் போகவும் உன் வாழ்க்கையில் நீ சரியான முடிவுகளை எடுக்கவும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு வழிகாட்டியாக மாறிட்டேன் என் செல்லமே. நீ தைரியமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீரும். இந்த உலகமே உன்னை தள்ளி வச்சாலும் உன் உள்ளத்தை அறிந்த இந்த வராகி அம்மா உனக்கு ஆதரவாக துணையாக தோள் கொடுத்து நிற்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான கௌரவமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். நீயும் உன் மனசாட்சியில் இருக்கிற உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ இழந்த நற்பெயரை மீண்டும் உனக்கு கிடைக்க செய்து உன் நேர்மையான செயல்களின் மூலமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட இந்த வராகி அம்மா நானே உன் குறைகளை தீர்த்து உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி என் ஆசீர்வாதத்தோட உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறி உனக்கான நல்லது உன் கைகள்லையே வந்து சேரப்போகுது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எல்லாமே செலவும் கவலையுமா கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா சரி செஞ்சு உனக்கான புது வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். ஏறிக்கிட்டே போகிற விலைவாசியை பார்த்து நீ மலைச்சு போக வேண்டாம். உன் வாழ்க்கை தரமும் வருமானமும் உயர்ந்துச்சுட்டா இந்த விலைவாசியை உன்னால் சமாளிக்க முடியும் தானே. கண்டிப்பாக உனக்கு வருமானம் வரக்கூடிய வழியை இன்னும் அதிகப்படுத்துகிறேன். நிறைய வருமானம் கிடச்சி வாழ்க்கையை நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் கூட நான் செய்கிறேன் என் தங்கமே. உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது உன் தடைகளை உடைத்தெறிய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் கஷ்டமோ நஷ்டமோ உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். கையில் காசு இல்லை, தொழில் செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குதுன்னு கவலை உனக்கு வேண்டாம். உன் வறுமையை போக்கி உனக்கான வளமையை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா வந்துட்டேன் அல்லவா. பணப்பற்றாக்குறையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இந்த இருளை விரட்டி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்துட்றேன். கடன் தொல்லையையும் கஷ்டத்தையும் உன்னிடமிருந்து அகற்றி உனக்கான மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். குபேர சம்பத்துகளோட சந்தோஷமாக ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமியாக நீ வாழ போகிற. உன் வறுமை ஒளிந்து வாழ்க்கை சிறக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போட்டிகளையும் சமாளித்து நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் வழிகாட்டுறேன். தேவையற்ற மன அழுத்தங்களை போக்கி நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு தேவையான பண வரவையும் உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லமே.
உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பெருகவும் நீ மன மகிழ்ச்சியோட நிம்மதியாய் வாழவும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். கல்வி, கவன சிதறல்னு உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீயும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க பழகு. எந்த விஷயத்தையும் யாரையும் அலட்சியமாக நினச்சிட வேண்டாம். நீ யாரையும் தேடி ஓடாத அளவுக்கு, யாரையும் எதிர்பார்த்து வாழாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் உனக்குள்ளேயே கொடுக்க போகிறேன். இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக யாரையும் ஜெயிக்க விடாது, நிம்மதியாக வாழவும் விடாது. நீ தான் ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். யார் உன்னை அவமதித்தாலும், யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும் அதை தட்டி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. ஐயோ, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை திட்டாங்களே, என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்களேன்னு சும்மா உட்காந்து நடந்ததையே யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாது, முன்னுக்கு வர முடியாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலையும் நிம்மதியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து சந்தோஷமான மனநிலையை உண்டாக்குறேன். நீயும் உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எந்த விஷயம் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கவலையை கொடுக்குதோ அதை முதல்ல அறுத்து எரிஞ்சிரு. இப்போது ஒரு கைத்தை நீ இறுக்கமாக கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்குவோம். அந்த கயிறு உன் கையை அழுத்தும் போது உன் கையை வலிக்குது பார்த்தியா? இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க கையை அறுத்து விட்டுட்டினா கையும் ஃப்ரீ ஆகிடும், உனக்கும் வலி இருக்காது. எந்த விஷயம் உன்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழுத்திக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோ அதை அறுத்து விடுவது தானே புத்திசாலித்தனம். வலியையும் வேதனையும் விட்டு விலகி வர தயாராகு. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கன்றத நீ மறந்துட வேண்டாம். உண்மையாய் ஒழுக்கமாய் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை நீ நிம்மதியாக அனுபவிக்க தயாராகு. யாரையும் சுலபமாக ஏமாத்திடலாம், அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு யார் நினச்சாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒருத்தரை கண்ணீர் சிந்த வச்சுட்டு இன்னொருத்தர் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சா அதை நான் நடக்க விட மாட்டேன்னு செல்லமே. வேகமாக ஓடுறவங்களுக்கு தான் மூச்சு வாங்கும்போது வலிக்கிறது நெஞ்சு எவ்வளோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மூச்சு வாங்குகிற கஷ்டம் சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறவனுக்கு தெரியாது. கஷ்டப்படுறவங்களுக்கும் கடினமாக வேலை செஞ்சும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதவங்களுக்கும் தானே அந்த வலியும் வேதனையும் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியும். நீ கஷ்டப்படுற, நீ ஓடி ஓடி உழைக்கிற. அப்படி இருக்கும்போது சும்மாவே உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க ஊரில் உள்ள மற்றவங்களை வேடிக்கை பார்க்காத. உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் சுகமாய் வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ எதற்காகவும் மனம் தளராதே. கவலையில் இருக்கக்கூடிய உனக்கு மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கை இந்த வராகியம்மா அமைச்சு கொடுப்பேன். உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். யாரையும் நோகடிக்கக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நீ நினைக்கிறதால தானே எல்லாரும் மறுபடியும் உன் மனசை நோகடிக்கிறாங்க. இனிமேலாவது வாழ்க்கை சிறப்பாய் வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன்.